ஐபிஎல்ல கிட்டத்தட்ட எல்லா அணிகளுமே தங்களோட முதல் 7 போட்டிகள், அதாவது முதல் பாதியை வந்து கடந்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி ஆக போறாங்க. அதனால தான் அடுத்து வர வாரத்தை வந்து ரிவெஞ்ச் வாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி விளையாடின அணிகள் கூட தான் இந்த முறையும் வந்து அவங்க விளையாடுவாங்க வரும் வாரங்கள்ல. ஜெயிச்சவங்க தோக்கலாம், தோத்தவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடக்க காத்துட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவெஞ்ச் வீக்ல முதல் முறையா அவங்க வந்துட்டு மும்பை அணி கூட பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. ஏன்னா அவங்களோட முதல் போட்டி அப்படிங்கிறது இந்த சீசன்ல மும்பை கூட தான் வந்து நடந்தது. அந்த போட்டியில சென்னை வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியை தழுவின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமா தங்களோட 2வது வெற்றியை வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே வெற்றி களிப்போட சென்னை வந்து மும்பை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. எப்படி வந்து லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த போட்டியிலையுமே வந்து மாற்றங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில். ஏன்னா 2 மேஜர் பிளேயர்ஸை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதலாவது வீரர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேன்னு மும்பையை சேர்ந்த 17 வயது வீரரை வந்து சைன் பண்ணி அவரை வந்து சென்னை வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரேவை பொறுத்த வரைக்கும் வந்து 17 வயது தான் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இவரை வந்து 2 தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ட்ரையல்ஸ்க்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை பொறுத்த வரைக்கும் T20 வந்து பெரிய அளவில் விளையாடினது கிடையாது. முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் தான் வந்துட்டு இவர் இப்போதைக்கு விளையாடி இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரஞ்சி டிராஃபி மாதிரியான போட்டிகளில் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் சையது முஸ்டாக் அலி கோப்பை இந்த மாதிரி ஓடிஐ, அதுக்கப்புறம் டெஸ்ட்ல தான் வந்துட்டு கொஞ்சம் போட்டிகள் விளையாடி இருக்காரு. ஸோ அதனால இவர் மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் சென்னை அணிக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக அமைஞ்சிருந்தனால தான் இவரை வந்து மறுபடியும் வந்து எடுக்கலாம் டீம்ல அப்படின்னு ஒரு உறுதியான முடிவை எடுத்தாங்க. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வீரருமே வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் புதுசாக இணைஞ்சிருக்காரு. இவரோட பேரு ப்ரூவிஸ். இவரை இப்படி சொல்றதை விட பேபி ஏபிடின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இவர் ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியே 360 டிகிரி கோணத்திலையும் வந்து விளையாடக்கூடிய ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில தான் இவரோட பயணம் அப்படிங்கிறது இருந்தது ஐபிஎல்ல. ஆனால் இந்த முறை 2025 ஐபிஎல் ஏலத்தில் இவரை யாருமே வந்து ஏலம் கேட்காதனால ஒரு அன்சோல்டு பிளேயராக போயிருந்தாரு. ஸோ இவரை தான் வந்து மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஐபிஎல்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்மையில் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா T20ல வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இருந்தது. பயங்கரமான ஷாட்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து எக்கச்சக்கமாக வச்சிருக்காரு. இப்படிங்கிற காரணத்தெல்லாம் முன் வச்சு தான் அவரை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ஸோ இவங்க 2 பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னைக்காக களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் 11ல இருந்து வெளியே போக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். அந்த பிளேயர்ஸ் யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று வந்து ராகுல் திரிபாதி. ஏன்னா இவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இது வரைக்கும் 5 போட்டிகளை விளையாடி இருக்காரு இந்த சீசன்ல. அதில் அவர் அடித்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 55 ரன்களை தான் அடிச்சிருக்காரு. 1 டவுன்ல இறங்குறாரு, இல்லைனா ஓப்பனிங்ல இறங்குறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து வெறும் 55 ரன்கள் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் சென்னை அணியோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ அதற்கு கண்டிப்பாக இந்த மும்பைக்கு எதிரான போட்டியில் அவங்க வந்து சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் சங்கர். இவருமே வந்துட்டு 5 போட்டிகளில் விளையாடி இருக்காரு. அதில் 2 போட்டிகளில் நாட் அவுட்டாக இருந்திருக்காரு. ஒரு போட்டியில் வந்து 69 ரன்கள் வந்து எடுத்திருந்தாரு. இருந்தாலும் அந்த போட்டியில் சென்னை அணி வந்து வெற்றியை பதிவு செய்யலை. இதனால விஜய் சங்கருமே வந்து பெரிய அளவில் வந்து மிடில் ஆர்டரில் இறங்கி சென்னைக்கு கை கொடுக்காம இருக்கிறதுனால இவரையுமே வந்துட்டு பிளேயிங் 11ல இருந்து வெளியே எடுத்துட்டு அந்த 2 புது பிளேயர்ஸையும் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலுமே வந்துட்டு மும்பைக்கு எதிரான போட்டி அப்படின்னாலே சென்னை ரசிகர்கள் பயங்கர உற்சாகத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த முறை வந்துட்டு நிறைய மாற்றங்களோட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்க போறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த போட்டியோட விறுவிறுப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை.